நாடாளுமன்றத்தில் மகளிர் மசோதா நிறைவேற்றியதற்காக பாஜக சார்பில் கேரளாவில் பிரம்மாண்ட கூட்டம். 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் ஸ்ரீசக்தி சங்கமம் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார். புதிய குற்றவியல் சட்டத்துக்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். சட்டம் அமலுக்கு வரும்போது லாரி ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மத்திய அரசு உறுதி. லாரிகள் வேலை நிறுத்தத்தால் பெட்ரோல் டீசல் நிரப்ப பெட்ரோல் நிலையங்களில் அணிவகுத்த வாகனங்கள். நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் தட்டுப்பாடு. அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் அறிக்கை சுமத்திய குற்றச்சாட்டுகள் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று முடிவு. நீதிமன்ற கண்காணிப்புடன் விசாரணை கோரும் மனுக்கள் மீது தீர்ப்பு வெளியாகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்க உத்தரவு. 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க 239 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழக அரசு. வரும் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சபரிமலையில் உடனடி தரிசன முன்பதிவு ரத்து. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வரும் 14 மற்றும் 15ஆம் தேதி குறைந்த அளவிலேயே பக்தர்களுக்கு அனுமதி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் உறுதி. சாத்தியமான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசுக்கு வழங்கி வருவதாகவும் பேச்சு. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப் பணிகளை வேகப்படுத்த மத்திய அரசு நிதி வழங்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை விரைவுபடுத்தவும் கோரிக்கை. வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்து விரைந்து நிவாரண நிதியை வழங்குமாறு முதலமைச்சர் கோரிக்கை. தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் முழக்கமல்ல, மக்களின் கோரிக்கைகள் என விளக்கம். உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாடு திகழ்வதாக திருச்சி பல்கலைக்கழக விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. இன்னார்தான் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி தமிழக அரசு அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் பேச்சு. இன்னார்தான் படிக்கணும்னு இருந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். வளர்ச்சி அடையாமல் இருந்த லட்சத்தீவுகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் பேச்சு. சென்னை நந்தனம் OMCA திடலில் 47வது புத்தக காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2 லட்சம் சதுர அடியில் 900 அரங்குகள் அமைத்து 19 நாட்கள் கண்காட்சி நடத்த ஏற்பாடு. ஜனவரி 6, 7ஆம் தேதி நடக்கவுள்ள TNPSC ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வை ஒத்திவைக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு கருத்து பதிவு. எண்ணூர் அனல்மின் நிலைய புதிய அலகுக்கான டெண்டரை பெல் நிறுவனத்திற்கு வழங்காதது ஏன் என தமிழக அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. PGR நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட பின் அனல்மின் நிலைய பணிகளில் முன்னேற்றம் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. வழக்கத்தை விட 5 மடங்கு அதிக ரசாயனத்தை கோரமண்டல் நிறுவனம் சேர்த்து வைத்ததே எண்ணூர் அமோனியா கசிவுக்கு காரணம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கடல்சார் வாரியம், மீன்வளத்துறை, தொழில் பாதுகாப்புத்துறை இணைந்து ஜனவரி 8க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின் பேரில் 5 லட்சம் கூடுதல் நிதி. போராட்டத்தில் கைதாகி வழக்கு பதியப்பட்ட நபர்களின் உயர்கல்விக்காகவும் வேலைக்காகவும் தடையில்லா சான்றிதழ் வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் விளக்கம். அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் 3 வருவாய் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி அளித்துள்ளதாகவும் விளக்கம். தாம்பரம் மண்ணிவாக்கத்தில் மருந்துக்கடை உரிமையாளர் கொலை வழக்கில் தேடப்பட்ட விக்னேஷ் என்ற நபர் கைது. போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு. கோவை விழாவையொட்டி லேசர் ஒளியில் காட்சியளித்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கட்டடம்.
பின்னணி இசைக்கு ஏற்ப ஒளிரவிடப்பட்ட லேசர் ஒளிக்கற்றைகளை கண்டு ரசித்த மக்கள். நாகர்கோவில் வடசேரியில் உள்ள ஹோட்டலில் வாங்கிச் சென்ற இட்லியில் உயிரிழந்த சிலந்தி இருந்ததாக புகார். பார்சல் கட்டிய போது இலையில் இருந்து சிலந்தி இட்லிக்கு வந்திருக்கும் என்று மெத்தனமாக பதில் சொன்னதாக ஹோட்டல் உரிமையாளர் மீது வாடிக்கையாளர் புகார். இலையில இருந்திருக்குமா? எப்படியா இருந்தாலும் பிள்ளை கொடுக்கறதுன்னா உங்களுக்கும் தெரிஞ்சா நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நாங்க பிள்ளை கொடுக்கணும். விஜயவாடாவில் இருந்து ராஜமுந்திரி நோக்கி சென்ற கார் டயர் பஞ்சராகி கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்து. 19 மாத குழந்தை உட்பட 3 பேர் பலி, 2 கார்களில் இருந்த 8 பேர் படுகாயம். டெல்லி சாலையில் வேகமாக வந்த கார் ஓரமாக நின்றிருந்த சிலர் மீது மோத முயற்சி. நூலிழையில் உயிர் தப்பியவர்கள் காரை கல்வீசி விரட்டிய வீடியோ காட்சிகள். இமாச்சல பிரதேசம் மணாலியில் குளிர்கால திருவிழா கொண்டாட்டம். சிவன் பார்வதி உட்பட பல்வேறு வேடங்கள் பூண்டு பக்தர்கள் பேரணி. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை மையம் தகவல்.